நாளைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புகிற அன்பு தெய்வமே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. கடந்த 6 மாதங்கள் தேவன் எங்களை காத்து வந்து எல்லா கிருபைக்காக தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே முதல் நாள் அதிகாலையிலே அப்பாவுடைய சமூகத்திலே காணப்பட கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாதத்தை பரிசுத்த கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கிருபையுள்ள கரம், உடைய பொறுப்புள்ள கரம், உடைய தயவுள்ள கரம், உடைய பாதுகாக்கிற கரம், உங்களுடைய அரவணைக்கிற கரம் எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இதோ இந்த விடியற் காலை பொழுதிலே உம்மை ஆசையாய் தேடி வந்திருக்கிற உடைய ஜனங்களை கர்த்தர் நீர் மனதோடு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வசனங்களை கர்த்தர் நீங்க கொடுங்க. உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களிலே தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சங்கிலி ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட தேவனீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. பிசாசு ஒரு நாளும் தடைகளையோ சோர்வுகளையோ ஆண்டவரே குழப்பங்களையோ தூக்கங்களையோ கொடுத்து அந்த ஜெப நேரங்களை கெடுக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தின் ஆவி இந்த பிள்ளைகளுடைய சிரசின் மீது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கிருபையுள்ள கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் நிஷா முன்பதாக வந்து யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 1-6 வசனங்களை நமக்காக வாசிப்பார்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு தினமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீவர்களுக்கு பங்கிடுவார் என்றான். ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதத்திலே நம்முடைய மங்காவரம் கிறிஸ்துவின் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 40 லட்சம் இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் மோசே ஒரு மனிதனாய் இருந்து எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு கேட்டு அந்த ஜனங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வேதாகமத்துல எக்ஸோடஸ் அவங்க நடந்து வந்த யாத்திராகம புஸ்தகங்களை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் தெய்வத்தை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த ஜனங்களை குறித்து வசனம் சொல்லுது, இவர்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் நன்றி இல்லாத ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அடிக்கடி அவர்கள் மீது கோபம் கொண்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, இந்த ஜனங்கள் எனக்கு பிரியமாய் நடப்பதில்லை, எனவே இவர்களை நான் அழித்து விட்டு நான் உன் சந்ததியை நான் பெரிதாக்குகிறேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் உன் மூலமாய் நிறைவேற்றுகிறேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது மோசே சொன்னா, அப்படியெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க அப்படி செய்யறதா இருந்தா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனத்தை
ஜனத்தை நீர் எப்படியாயிலும் வழி நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நீர் கொண்டு வந்து சேர்த்தாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இறுதி நாட்கள் வரைய மோசே போராடி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு டஃப்பான ஜனம், அப்படி ஒரு ரஃப்பான ஜனம். அந்த மோசேவாலேயே நிறைய முறை நடத்த ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜனம். ஒரு முறை மோசே அந்த மலையில, சீனாய் மலையில ஏறி 40 நாள் உபவாசமா இருந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனிடத்துல 10 கட்டளைகளை கொடுத்து எழுதி கொடுத்து பலகைகளை அனுப்புகிறார். அவன் எடுத்துக்கொண்டு ரொம்ப பெருமிதத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய விரல் எழுதி கொடுத்தது என்பதை அவன் கொண்டுட்டு கீழே வரான். ஜனங்கள் பாக்குறாங்க, இந்த மோசே போய் 40 நாள் ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சோ, அவன் இனிமே வருவானா வரமாட்டானா, அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா தெரியல. நமக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுதான் நமக்கு கடவுள் என்று நம்ம வணங்குவோம் என்று சொல்லி அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். மோசே அதை பார்த்த பொழுது மனம் நொந்து கையில் இருக்கிற அந்த பலகைகளை தூக்கி போட்டு உடைத்தான். திரும்ப போனா 40 நாள் திரும்ப அந்த சீனாய் மலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து திரும்பவும் ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். இப்படி அந்த ஜனங்களுடைய ஹிஸ்டரி ஃபுல்லா பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜனங்கள், வழி நடத்த கஷ்டமான ஜனம். இப்பொழுது மோசேயுடைய நாட்கள் முடிந்தது. ஆண்டவர் மோசேயை ஒரு மலையின் மேல வர சொன்னார். அதுக்கப்புறம் அவன் கீழே போகவே இல்லை. வசனம் சொல்லுது, அவன் அங்கேயே மரித்தான். கர்த்தர் அந்த மலைகளில் ஒன்றிலே அவனை அடக்கம் பண்ணி முடிச்சாயிற்று. இப்போ இந்த ஜனங்கள் யோர்தான் மட்டும் வந்தாச்சு. யோர்தானை கடந்து போனாதான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவன் சுதந்திரிக்க முடியும். இப்பொழுது அந்த மகா பெரிய பொறுப்பு இளைஞனா இருந்த யோசுவாவின் இடத்திலே தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா மோசே வழி நடத்துறதை அவன் பார்த்திருக்கிறான். இந்த ஜனங்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பது இந்த யோசுவாவுக்கு தெரியும். கர்த்தர் இந்த பெரிய பொறுப்பை யோசுவாவின் இடத்துல கொடுத்த பொழுது யோசுவா பயந்தான். நான் எப்படி செய்வேன் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்களே. அப்படி ஒரு பெரிய மனுஷன் மோசே, அவ்வளவு ஒரு பெரிய தேவ மனுஷன் மோசே, அவனுக்கே இவங்க பயப்பட மாட்டாங்களே, அவனுடைய வார்த்தைகளே இவங்க ஒழுங்கா கேட்க மாட்டாங்களே, நான் எப்படி இவங்களை வழிநடத்துவேன் என்று அவன் திகைத்து கலங்கின பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6 மாதம் அநேக சேலஞ்சஸ், அநேக போராட்டங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டிய, நாம் சமாளிக்க வேண்டிய, நாம் போய் ஆக வேண்டிய அநேக காரியங்கள் இந்த 6 மாத காலங்கள் நமக்கு இருந்தது. அது எல்லாவற்றையும் தாண்டி வர தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷத்தின் பாதியை நாம் முடித்தாகி விட்டது. இப்பதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு, இப்பதான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. எப்பயோ பார்த்தா 6 மாசம் முடிஞ்சிட்டு இப்ப 7ஆம் மாதத்துக்குள்ள கால் வைக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த புதிய மாதம் திருச்சபைக்குள்ள வரும்போது நீங்க யோசிச்சிருப்பீங்க, இந்த 6 மாதம் எப்படியோ நான் கடந்து விட்டேன், நான் இனிமே எப்படி இந்த 7ஆம் மாதத்தை நான் எப்படி தாண்ட போறேன், இந்த வருஷத்தை நான் எப்படி முடிக்க போறேன், இனிமே இந்த பிரச்சனைகளை இவ்வளவு காலம் எவ்வளவோ நான் சமாளிச்சுட்டேன், இனி வர நாட்களில் இந்த பிரச்சனைகளை நான் எப்படி பார்க்க போறேன், அல்லது என்னுடைய படிப்பின் காரியம் இனி எப்படி போக போகுது, நான் ஒரு புதிய கிளாஸ்க்கு போயிருக்கேன், அல்லது எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு, நான் காலேஜ் போகணும், நான் மேற்படிப்பு செய்யணும், எனக்கு அதற்கேற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு எப்படி கை கூட வரப்போகிறது என்று சொல்லி அநேக நம்ம கேள்விகளோடு போராட்டங்களோடு, அல்லது நம்ம செய்கிற வேலைய, நம்ம செய்கிற பிசினஸ் எல்லாத்தையும் குறித்து நமக்கு ஏதோ ஒரு மலைப்பு, ஒரு திகைப்போடு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க முன்னாடி இருக்கிற காரியம் எவ்வளவு பெரிதா வேணா இருக்கட்டும், அது 40 லட்சம் இஸ்ரவேலர்களை போல எண்ணி முடியாத பெரிய பிரச்சனை போல உங்க கண்களுக்கு தெரியலாம். முன்னாடி பார்த்தா யோர்தான், இந்த யோர்தானை தாண்டிதான் அவங்க போகணும். தண்ணீர் புரண்டோடுகிற யோர்தானை போல பிரச்சனைங்க முன்னாடி நின்னாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆல்ரெடி ஒருத்தர் இவ்வளவு கஷ்டங்களை பார்த்திருக்கிறாரு, ஆல்ரெடி ஒருத்தர் இதெல்லாம் வழி நடத்தி இருக்கிறாரு, ஆல்ரெடி ஒருத்தர்
காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க படிக்கிற கஷ்டங்களோ பிரயாசங்களோ அல்லது உங்களுடைய வேதனைகளோ உங்களுடைய எந்த துக்கமோ எதுவும் புதிதான காரியம் அல்ல. அநேகர் நீங்கள் போகிற வழியில அநேகர் பயணப்பட்டு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனை விசுவாசிக்கிறதுனால, நீங்க தேவனை பிடிச்சிருக்கிறதுனால, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறதுனால, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க எப்பொழுதும் காத்திருக்கிறதுனால இன்னைக்கு கர்த்தர் அம்மா பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை விட்டு நான் கைவிடவும் மாட்டேன். ஹல்லேலூயா. விலகுறதுன்னா என்ன, கைவிடுறதுன்னா என்ன? ஆண்டவர் சொன்னா, நான் எப்பவும் I will hold your hands, நான் கரங்களை எப்பவும் நான் பிடிச்சிட்டே இருப்பேன், உன்னை ஒரு செகண்ட் கூட நான் தனியா விட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு நான் தள்ளி போக மாட்டேன், உன் கரங்களை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க பயமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வருத்தப்படாதீங்க. தேவன் உங்க கரத்தை பிடிச்சு வச்சிருக்கிறார். நீங்க கண்ணீரின் பாதையில நடக்கிறீங்களா, கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு முறை ஒரு தகப்பனும் ஒரு மகளும் ஒரு ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த ட்ரெயின் ரொம்ப நேரம் ரொம்ப அழகான வழிகளில காடுகள் மலைகள் என்று அழகா போயிட்டு இருந்துச்சு. இந்த பிள்ளை பார்த்து பட்டுக்கிட்டே இருந்தா. திடீர்னு பார்த்தா ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு டனல் வழியா, ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா அந்த ட்ரெயின் போக வேண்டியதா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அந்த டனல் வழியா அது போகணும். போகும்பொழுது அது உள்ள எந்த லைட்டுமே இல்லை, அப்படி ஒரு கடுமையான ஒரு இருட்டு. அந்த குழந்தை பயந்து கதறி அது அழுதுச்சான். அவங்க அப்பா டக்குனு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அவளுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டாராம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த குழந்தையோட அழுகை நின்று, அதோடைய பயம் நின்று, அந்த டனல் முடிஞ்சு அந்த ட்ரெயின் அடுத்த எண்டுக்கு வரும்பொழுது அந்த பிள்ளை அப்படியே அப்பா மடியில படுத்து சாய்ந்து தூங்கிருச்சான். இதுல அந்த இருள் மாறல, அதனுடைய சூழ்நிலை எதுவுமே மாறல. ஆனா குழந்தையின் பக்கத்துல இருந்தது அதனுடைய தகப்பன். ஹல்லேலூயா. அதோட கரத்தை பிடிச்சுக்கிட்டு, நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை அதை நம்பிச்சு, எங்க டாடி என் கூட இருக்கிறாரு, எவ்வளவு இருட்டு வந்தாலும் எங்க டாடி பார்த்துக்குவாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா பார்த்து கொள்வார் என்கிற தைரியம் அந்த குழந்தைக்குள்ள வந்த பொழுது அதால அந்த இருட்டுல அந்த பயம் சூழ்ந்த சூழ்நிலையில அதால தூங்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்க கரங்களை பிடிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார், உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன தனிமையா நீங்க ஃபீல் பண்ணாலும் சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, என்னோட கூட நீங்க இருங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பை, அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உறுதியை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கண்டிஷனை இந்த மாசத்துல கொடுக்கிறார். என்ன அந்த கண்டிஷன், என்ன அந்த கட்டளை அல்லது என்ன அந்த கமாண்ட் அப்படின்னா, இந்த மாசத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க, பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். ஆமென். அதுதான் நம்மளால முடியாது. நம்ம ஒரு சின்ன வீட்டுல இருந்திருப்போம், ஆண்டவர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருப்பாரு, நமக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய பிளெஸிங், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே அப்படின்னு நம்ம நன்றியா இல்லாம அந்த வீட்டுக்குள்ள எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியங்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கிற காரியங்கள்ல நம்ம நிறைவா இருப்பதே கிடையாது. என்ன ஒரு காரியம் நமக்கு இல்லையோ அது மேலதான் நம்மளுடைய கண்கள், அது மேலதான் நம்மளுடைய மனங்கள். அது ஒரு பிசாசினுடைய காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பண ஆசையா இருக்கிறீங்களா, பிசாசு உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறான். நீங்க போதும் என்கிற மனசே உங்களுக்கு இல்லையா, பிசாசு உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற
இருக்கிறது, போதும் என்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு மனதை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு என்ன தேவை அதை அவர் கொடுப்பார். வசனம் சொல்ல, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனா அவைகள் ஒரு நாளும் பட்டினியாய் அலைஞ்சதே இல்ல. காடுகள்ல, வயல்வெளியில இருக்கிற மலர்களை பாருங்க, அவைகளை நான் அழகாய் நான் உடுத்து வைக்கிறேன். அது எதுக்காகவும் கவலைப்படுறதே இல்லை. தேவன் இந்த உலகத்துல உங்களை சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த உலகத்துக்கு வரணும்னு அவர் நீங்க கேட்கல, அவர் உங்களை இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். நீங்க வாழ்கிற நாள் முழுக்க அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். ஹல்லேலூயா. எது மேல பெருசா ஆசைகள் இல்லாதவர்களாய், ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதும், எனக்கு இருக்கிறது போதும் அப்படி என்கிற ஒரு நல்ல மனதோடு வாழுங்க. பண ஆசை இருக்கிறதுனாலதான் நம்ம அநேக காரியங்கள் நம்மளுடைய சமாதானத்தை இழக்கிறோம், நமக்கு அநேக பிரச்சனைகள் வருது, ஒரு ரெஸ்ட் இல்லாம இருக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த மாதத்துல நம்ம மாற்றிக்கொள்ள போகிறோம். இந்த வசனங்களை நான் தியானிக்கும் பொழுது இந்த மாதிரி வசனம் வேற எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு தேடினா இந்த வசனம் நான் இதை படிக்கும் போது நான் நினைச்சேன், என்ன ஆண்டவரே இது சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளா இருக்குது, பண ஆசைக்கும் நீங்க எங்க கூட இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருந்தா எல்லாம் நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. நான் கூட இருந்து நான் உன்னை வழி நடத்தினா நான் உன்னை விலகாம இருப்பேன், நான் உன்னை கைவிடாம இருப்பேன். நீ எதுக்கு மற்ற காரியங்களுக்காக கவலைப்படுற? யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருடைய ஒரு பெரிய கவலை என்னவா இருக்கும்னா, ஒண்ணு பண பிரச்சனையா இருக்கும், அப்படி இல்லைன்னா நமக்கு இது இல்லை இது தேவை என்கிற ஒரு காரியமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதை பத்தியும் நீங்க வருத்தப்படாதீங்க, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, தேவையில்லாம பண ஆசை இல்லாதவர்களா இருங்கள். ஹல்லேலூயா. அது ஒரு கிருபை, அது ஒரு வரம். இன்னைக்கு உலகம் பணத்தை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்குது. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஃபாஸ்டா இப்ப சொல்லுவாங்க, பணம் தான் எல்லாமே, பணம் இருந்தா தான் எல்லாமே, அப்படி ஓடிக்கொண்ட உலகத்துல கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க பண ஆசை இல்லாதவர்களா இருங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப புதுமையா இருக்கு. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கட்டளையாய் கொடுக்கிறார். இந்த மாசத்துல பண ஆசை இல்லாதவர்களா இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல போதும் என்கிற மனதோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். even though you go through the darkest place, நீங்க ரொம்ப இருட்டான வழியில நடந்தாலும், சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஒரு அஷூரன்ஸ், அந்த ஒரு ஷூரிட்டி, அந்த ஒரு உறுதியை தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அப்பாவை நோக்கி பார்ப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தகப்பனே, நீங்க எங்களை விட்டு விலகாம கைவிடாம இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. இந்த மாதம் முழுது நீர் எங்களை அப்படி நடத்தப்பா. ஆண்டவரே, நீங்க உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் வந்திருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே அநேக கேள்விகளோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னால், உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் அனுப்புங்க. உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை தேற்றட்டும் இயேசுவின் நாமத்தில. தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையை போல நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பது போதும் என்கிற மனசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும் ராஜா. நன்மைனாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் எங்கள் திருச்சபையினுடைய ஜெப மாதம். நாங்கள் ஒருவரும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல நாங்கள் உறுதியாய் உண்மையாய் தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காணப்பட எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் கிருபை பாராட்டி அருளுங்க. அப்படியே பொறுப்புள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீர் அவர்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருந்து காத்து கொள்ள வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.